சிவபூஜைக்கு எதுக்கு கரடி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் சில கரடிகள் சிவபூஜை செய்வதால் நீங்கள் இந்த பழமொழியை சேர்த்து போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. அவர் சொன்ன செய்திகளை சொல்ல சொல்ல எனக்கு என் மனதுக்குள்ள நிறைய செய்திகள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர் சொன்னார் இல்லையா, காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்பதுதான் கவிஞர் வாலி எழுதிய முதல் பாடல். அது எப்படி மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய கைக்கு சென்று சேர்ந்தது என்றால், திருச்சி ரயில் நிலையத்தில் ஒரு முறை ரயில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன், அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன், மாலியை பார்த்து தன்னுடைய பெயரை வாலி என்று மாற்றிக்கொண்டவர். கம்பனுடைய காவியத்தில் வாலிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னா, எதிரிலே நிற்கிறவருடைய பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும் என்று சொல்வார்கள். அதுபோல் ஒருத்தர் வாலிக்கிட்ட கேட்டாராம். வாலி ரொம்ப குசும்பு பிடிச்சவரும் கூட. அதாவது பலம் வந்துடும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இப்படி நிறைய அறிவாளிகளை சந்திச்சிருப்பீங்க போல் தெரியுது, ஆனால் அப்படி உங்களுக்கு யாருடைய அறிவும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இப்போ உன்னை கூட தான் நான் சந்திக்கிறேன், எனக்கு எதிரில் நிற்கிற, உனக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னவர் வாலி. அப்படி திருச்சி ரயில் நிலையத்தில் கொஞ்ச நேரம் ரயில் நின்ற பொழுது ஒரு இளைஞன் தயங்கி மரியாதைக்குரிய ஏலிசை வாணர் டிஎம்எஸ் அவர்களுடைய கைகளிலே கொண்டு போய் இந்த பாடலை கொடுத்தார். அவர் அந்த இடத்திலேயே அந்த பாடல் வரிகளை படித்தவுடன், ஏன்னா நீங்கள் டிஎம்எஸ் ஐயாவை நான்லாம் நேர பலமுறை பார்த்துருக்கிறேன், அவர் மதுரைக்காரர் தான். அவர் எதுக்கெடுத்தாலும் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். முருகனை பற்றிய பாடல் என்ற உடனேயே, படித்த உடனேயே மெட்டமைத்த பாடல் தான் இந்த கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்கிற பாடல். இதே போல் திருச்சி ரயில் நிலையத்திலே ஒரு முறை ஒரு காங்கிரஸ் மாநாட்டிற்காக மூதறிஞர் என்று அழைக்கப்படுகிற ராஜாஜி அவர்களும் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிற காமராஜர் அவர்களும் திருச்சி வழியாக செல்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி கிடைக்கிறது. வாலி ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஓவியரும் கூட. பொதுவாக இந்த துவக்க நிலை ஓவியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். யாரையாவது பார்த்தால் அவரை போலவே வரைந்து அவர்களிடமே சென்று கையெழுத்து கேட்பார்கள். அதுபோல் ராஜாஜி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் வாலி வரைந்து கொண்டு முதல் பெட்டியிலே ராஜாஜி இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய் காட்டி, ஐயா உங்களை வரைந்திருக்கிறேன், இதற்கு கீழே கையெழுத்து போடுங்கள் என்று வாலி சொல்லியிருக்கிறார். இதை வாங்கி மேலும் கீழும் பார்த்துவிட்டு ராஜாஜி கையெழுத்து போடாமல் திருப்பி கொடுத்து விட்டார். வாலி, ஐயா கையெழுத்து என்ன மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்க, ஆனால் அது என்ன மாதிரி இல்லை, இதை நான் கையெழுத்து போட்டேன்னா நீ என்ன தான் வரைஞ்சேங்கிறத நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும், எனவே எனக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை, வச்சுக்கேன்ட்டாராம். வாலி கொஞ்சம் சங்கடப்படத்தோடு வாங்கிக்கிட்டு அடுத்த பெட்டியில் காமராஜர் இருக்கார். காமராஜரை வரைஞ்சதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறார். காமராஜர் மேலையும் கிளையும் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவார் அப்படின்னு வாலி நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் அந்த படத்துக்கு கீழே காமராஜர் கு காமராஜ் அப்படின்னு கையெழுத்து போட்டு திருப்பி கொடுத்துட்டார். வாங்கிக்கிட்டு வாலி பேசாமல் வந்திருக்கலாம். வாலி சொல்கிறாரு, இப்போ தான் பக்கத்து பெட்டியில் ராஜாஜியை பார்த்துட்டு வந்தேன், பெரியவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார், நீங்கள் போட்டிங்களையா, இப்போ நான் வரைஞ்சது உங்களை மாதிரியே இருக்கா? காமராஜர் சொன்னாராம், ஏன் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார்? இல்லைங்க இது அவர் மாதிரி இல்லைன்ட்டார். உண்மையாக சொல்லப்போனால் இதுவும் என்ன மாதிரி இல்லை. நான் ஏன் கையெழுத்து போடுறேன்னா, நான் கையெழுத்து போடாமல் திருப்பி கொடுத்தால் ஒரு இளம் ஓவியனுடைய முயற்சி தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காகத்தான் என்னை போல இல்லை என்றாலும் நான் கையெழுத்து போட்டேன். இந்த செய்தியை எழுதிவிட்டு வாலி சொல்கிறார், அதனால்தான் ராஜாஜியை அறிஞர் என்று சொல்கிறோம், காமராஜரை தலைவர் என்று சொல்கிறோம். அறிஞருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு தலைவன் என்பவன் எல்லோருடைய உணர்வுகளையும், அதனால் ராஜாஜியை குறைச்சி சொல்கிறதா நீங்கள் மதிப்பிடக்கூடாது, பேரறிஞர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கம்பராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்கிற பெயரிலே வசன நடையில் அற்புதமாக எழுதியவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் அபேதவாதம் என்று நாத்திகத்தை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். திக்கற்ற பார்வதி என்கிற அவர் எழுதிய நாவலும் திரைப்படமாக பிறகு வந்திருக்கிறது. நமக்கு என்னென்னா, ஒருத்தரை உயர்த்தனம்னா இன்னொருத்தரை தாழ்த்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சம்பவத்தில் 2 பேரும் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வாலி சொல்கிறார். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்பது அறிவை பொதுவில் வைப்போம்.
அது எப்படி அறிவை பொதுவில் வைக்கிறது? முதல்ல அறிவுன்னா என்ன? இந்த கேள்வியை நான் யார்கிட்டையாவது கேட்டேன்னா நான் முதல்ல போய் சேர முடியாது. இப்போ உங்ககிட்ட நான் பணம் இருக்கா அப்படின்னு யார்கிட்டயே ஒருத்தர் கேட்குறேன்னு வைங்க, சிவாட்டையே கேட்குறேன், சிவா பணம் இருக்கா? இருக்குது தோழர். இல்லைன்னா ஜிபே இருக்குது தோழர். எல்லாமே இப்போ ஜியை ஒட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜி தான் எல்லாமே. ஜிபே இருக்குது அப்படின்னு சொல்லுவார், பணத்தை அனுப்புவார், இருந்தால் கொடுப்பாரு, இல்லைன்னா இல்லைங்க போகிறார். பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் யாருமே கோபப்படுறது இல்லைங்க. ஆனால் இதே கேள்வியை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கோ இல்லையோ எவ்வளவு கோபம் வருது. யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன், கடைசி வரைக்கும் இருக்குன்னே சொல்ல மாட்டான். தனக்கு அறிவு இருக்கான்னு கேள்வி கேட்டதே தனக்கு பெரிய அவமரியாதையாக கருதி, அதை விட சில பேர் மூளை இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. மூளை எல்லாருக்கும் இருக்குங்க. ஆட்டுக்கு கூட தான் இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது. நீங்கள் பல சமயங்களில் மூளையையும் இதயத்தையும் போட்டு குழப்பிக்கிறவங்க. இங்கே திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இதயம் இருக்கு இல்லையா, இப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது யாரோ இப்படி ஆட்டின் மாதிரி போட்டு விட்டாங்க. அதில் காதல் வெளிப்படுத்துகிறதுக்கு நம்ம பொதுவாக சினிமாவிலையும் சரி என்ன செய்கிறாங்க, ஒரு இதயத்தில் அம்பை வச்சு குத்துறாங்க. இதயத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலே 9 லட்சம் ரூபா கழட்டி விட்டுருவாங்க. பிளாக் இருக்கும்பாங்க. மேஜராக பிளாக் இருக்குது உங்கள் இதயத்தில். அவ்வளோ பெரிய சின்ன இதயத்தில் கொண்டு போய் இவ்வளோ பெரிய அம்பை வச்சு குத்துறிய, அந்த புள்ள பிழைக்குமா? முதல்ல எவ்வளவு செலவு பண்ணி பஞ்சர் விட்டுவாத, எவ்வளவு சொல்யூஷன் செலவாகும், எவ்வளவு தேய்க்கணும். இதயத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதயம் இருக்கா, இதயத்தில் ஈரம் இருக்கா. நம்ம பொதுவாக இங்கேருந்து இந்த யோசிக்க தலைமைச் செயலகம் இங்கே இருக்குங்க. இது ஒரு மியர் பம்பிங் ஸ்டேஷனை தவிர இந்த இதயம் பாவம் ஒரு வேலையும் தெரியாது. அதுக்கு வருகிற இரத்தத்தை சுத்திகரித்து அனுப்புமே தவிர அதை தாண்டி யோசிக்கிற வேலையெல்லாம் இதயத்துக்கு தெரியாதுங்க. இது பூரா அந்த இவங்க மேலே இருக்காங்க பற்றியெல்லாம், காதல், சோகம், அழுக, வெறுப்பு, கசப்பு, எல்லா வேலையும் பார்க்குறவங்க இங்கே இருக்காங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூளையினுடைய பயன்பாட்டில் மொத்த வாழ்க்கையில் நம்ம ஒரு 1% 2% கூட செலவழிக்கிறது இல்லைங்க. மூளை எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தலாம். பூமிக்கு வர்றப்போ அந்த எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ போகிறப்பவும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ அறிவு அப்படின்னா என்ன? இப்போ இது இந்த தெருவுக்கு என்ன பேர்? நாங்களும் இப்போ இந்த கூகுளில் நம்புறதுலேயும் ஒரு முன்னையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வழிகேட்டு போவாங்க. மறைமலை நகர் எங்கே இருக்குது அப்படின்னு மாட்டு வண்டியில் பாட்டு பாடிக்கிட்டு மறைமலை நகர் இப்படி போகணும் அப்படின்னா ஒரு மாதிரியாக விசாரித்து வாயில் இருக்குது வழி அப்படிம்பாங்க. இப்போல்லாம் கூகுளில் தான் இருக்குது வழி. நான் அதில் என்ன ஒரு சிக்கல்னால், அம்மா எங்கே இருக்குன்னே கூகுளை வச்சு தான் தேடுறாங்க. பக்கத்து ரூமுக்கே இப்போ கூகுளை வச்சு தான் போகிறாங்க. 2nd floor in the 5th street அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கே அவன் கூகுள் போட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கே அரிய என்ன சொன்னார்னா, கம்யூனிட்டி ஹால் மறைமலை நகர்னு போடுங்க அப்படின்னாரு. நானும் போட்டுட்டேன். ஆனால் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது போல இருக்கு. அது வாசலில் போய் கொண்டு விட்டுருச்சு. அது தப்பு இல்லைங்க, நான் தப்பாக நினைக்காதீங்க. சரி, அந்த முயற்சியை பார்த்தா அங்கே ஒரு புத்தகத்தில் நடக்கிறதுக்கான எதுவும் தெரியலை, அறிகுறியே இல்லை. உடனே எங்கள் ஓட்டுநர் நாங்கள் வியந்துக்கிட்டே வந்தோம். ரொம்ப ஒரு 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு இளைஞன். நாங்கள் எதை சொன்னாலும் எங்களோட கூடுதலாக தகவல் சொல்கிறார் அவர். அப்படி ஒரு இயல்பான நல்ல இளைஞன். அவர் கேட்டார், நீங்கள் புத்தக திருவிழா எங்கேயாவது நடக்குதான்னு கேளுங்க. 4-5 பேர், என்னது புத்தக திருவிழாவா? அந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்கலைங்க. அவங்க பயந்துட்டாங்க, ஏதோ நம்மளை சம்மந்தப்படுத்துகிறாங்க இவ்வளோ இருக்குது இதில். அப்படி எதுவும் நான் கேள்விப்படலைங்க. புத்தக திருவிழாலாம் இங்கே இல்லைங்க. அடுத்த வருஷம் வேணால் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க, குடிச்சிட்டு போ. அப்புறம் ஒரு மாதிரி அங்கேருந்தே கேட்டு அவர் என்ன சொன்னார்னா, தொல்காப்பியர் தெருவுக்கு வந்துருங்க. அப்புறம் ஒரு பெரிய மைதானம் இருக்கும், கண்டுபிடிச்சி அப்புறம் ஒரு மாதிரியாக அங்கே அதே கூகுள் போட்டு ஒரு மாதிரியாக சேர்ந்தோம்னு வைங்களேன். இவ்வளவு எளிதாகிவிட்டது. இவ்வளவு இந்த
செல்லு போதா கைபேசின்னு சொல்கிறதே தப்புங்க. அது என்ன பேச மட்டுமா பயன்படுத்துகிறோம்? எவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்குது. எத்தனை ஒரு 100 கருவி செய்கிற வேலையை ஒரு செல்பேசி செய்யுதுங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பங்க குரூப் ஃபோட்டோன்னு எடுப்பாங்க. அந்த பள்ளிக்கூடம் முடிகிறப்ப தான் எடுப்பாங்க அது. அப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுல நம்ம முகம் எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனால் 3 நாளாக தொடர்ந்து குளித்து வேப்பெண்ணெய் எல்லாம் போட்டு முகத்தில் இந்த புட்டுமாலாம் போட்டு நம்ம அவ்வளவு பில்டப் பண்ணி போடுவோம். வாத்தியார் சொல்லுவார், ஏய் முட்டி போட்டு உட்காருங்கடா. இந்த முட்டி போடுறதுக்காயா நீ பாடம் நடத்துகிற போகும் முட்டி போட சொல்கிற, ஃபோட்டோ எடுக்கிற போகும் முட்டி போட சொல்கிற, பெரிய வயலுக்கு பின்னால் போங்கடா. வாத்தியார் மட்டும் இப்படி உட்காந்துருப்பார் விரும்பாண்டி மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவார், அசையாதீங்க அசையாதீங்க. ஏன்னா அவர் பெரும்பாலும் பிணங்களை படம் எடுத்தே பழக்கப்பட்டவர். அசைஞ்சால் அவருக்கு வேலை செய்யாது. யாருமே அசையாதீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, திடுன்னு உள்ளே ஓடி ஒரு கருப்பு போர்வை எடுத்து மலையில் மம்பட்டியா மாதிரி போத்திக்கிட்டு பட்டக்குன்னு அடிப்பார். நம்ம நேரம் நல்லா இருந்தால் அந்த ஃபோட்டோ கிடைக்கும். நான் இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் செல்ஃபிங்க. பாம்பு படம் எடுக்குது, அதுக்கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதுவே செல்ஃபி எடுத்து தான் இருக்குது. ஆற்று பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறது அங்கேயே போட்டிருக்காங்க. இந்தியெல்லாம் போடுவாங்க, இது ஆழமான இடம், இறங்கி குளிக்க வேண்டாம்னு போடுவாங்க. இப்போ பல இடத்துல என்ன போட்டிருக்காங்க, இது ஆபத்தான இடம், யாரும் செல்ஃபி எடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு உள்ள கேமரா வந்துருச்சா, பேச முடியுதா, பேங்க் பணம் அனுப்ப முடியுதா, இன்னும் என்னென்னமோ செய்கிறாங்க. இதில் பாட்டு கேட்க முடியுதா? ஒரு காலத்தில் இங்கே பழைய பாட்டை தான் பாடினார் உமா சங்கர், அற்புதமான பாடல்கள். இந்த பாட்டு கேட்க நம்ம பட்ட பாடல் இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரெல்லாம் மைசெட்டுக்காரங்க வந்தாங்க, ஏன்னா பெரிய தேவதூதனே வந்த மாதிரி நாங்கள்லாம் ஆச்சரியப்படுவோங்க. அவருக்கு அல்ல கை 4 பேர் இருப்பாங்க. அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்க, முள் வைக்கிறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு உசு பிடிக்கும். கருப்பு ரெக்கார்டுங்க. அதுலேயும் சில பாட்டு ஒரு ரெக்கார்டு முடிஞ்சு அடுத்த ரெக்கார்டெல்லாம் ஒரு பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே பாட்டு தானுங்களே. பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு பாட்டு போடுவாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இந்த பொண்ணு நினைக்கும், இந்த குடும்ப நடத்தை கூப்பிட்டு வந்தால் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு வந்துருப்பாங்க போல தெரியுது. இந்த பாட்டை வச்சு தான் பின்னால் ஓட்டாங்க. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான், குப்பமாக எடுத்தால் மாவிளக்கு தான். எதுக்கு அவள் அன்னைக்கு போய் மாவிளக்கு எடுத்தான்னு தெரியல. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சில பாட்டு ஸ்பீடாக ஓட்டணும்பாங்க, சில பாட்டு மெதுவாக ஓட்டணும்பாங்க. அது போட்டு போட்டு ஒரே ரெக்கார்டு தான். எந்த பொண்ணு வந்தாலும் அந்த பாட்டு தான் போட்டு தேஞ்சு போயிடும் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு பிள்ளை அப்படி தான் பொட்டியும் கையுமா வந்துருச்சு. அது இந்த பிள்ளைங்க சமயத்தில் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் பீரோ சாவி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குங்க, பெட்டுக்கிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கிளம்புற நேரத்துக்கு ஒரு சீனை போடுங்க. உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி தான் இருக்க போகிறோம்னோ தெரியலையே. அதில் இந்த பெண்களாவது பரவாயில்லைங்க, வெளிப்படையாக அழுதுருவாங்க. ஆர்வலர் தம் புன்கணீர் பூசல் தருமா வள்ளுவேன். இந்த ஆம்பளைங்க ஒரு அழுவாங்க பார்த்தீங்களா, படக்குன்னு தூக்கி வாயில் துண்டை வச்சுருவாங்க. அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களானே கண்டுபிடிக்க முடியாது. இப்படித்தான் ஒருத்தன் தேம்பி தேம்பி அழுதுருக்கான். மாமனாருக்காரன் மாப்பிள்ளை சொல்லியிருக்கான், மாமா பயப்படாதீங்க மாமா, அழுவாதீங்க, உங்கள் பொண்ணை நான் கண்களாமல் பார்த்துக்கிறேன் இருக்கேன். அப்போ தான் அந்த மாமனார் ஒரு உண்மையை சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை நான் என் பொண்ணை நினச்சி அழுகலையா, பொண்ணை நினச்சி தான் ஏன் அழுதேன், இதை நம்பி கூப்பிட்டு போறியே, நாளையிலேருந்து என்ன பாட போறியோன்னு நினச்சேன், என்னாலேயே அழுக தாங்க முடியலை. அதில் வந்து அடிக்கடி இந்த பாட்டை போட்டு போட்டு தேஞ்சு போச்சான். அந்த பொண்ணு பெட்டியோடு நின்றுருக்கு. மணமகளே மருமகளே வா வா அப்படின்னோடனே தேஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா உன் வலது உன் வலது உன் வலது, அந்த பொண்ணு வலது காலை வைக்கிறதா இல்லை இடது காலை வைத்து ஓடி போயிடுறதா, அப்படியெல்லாம் வந்து இருந்ததுங்க. இந்த அறிவு அப்படிங்கிறது என்ன கேட்டேன்ல, யாரையாவது பார்த்து அறிவு கொழுந்து, அப்படி பெரிய அறிவு கொழுந்து, பெரிய அறிவு ஜீவி அப்படிலாம் சொல்ல. அறிவு எல்லாருக்கும் இருக்குங்க. நான் எனக்கும் நேரம் அதிகம் இல்லை, எனக்கு என்ன நேரம் அதிகம் இல்லைன்னா நீ ஏன் நேரத்தை புரிஞ்சிக்கப்படாது. நீ உண்மையிலேயேங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதுங்க. நான் ஏன் தைரியம் வந்துன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பிறந்த தேதி தெரியும், அது குத்து மதிப்பாக தெரியும்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே 2 பிறந்த தேதி உண்டு. ஒன்று உண்மையானது, இன்னொன்று ஃபேஸ்புக் சொல்வது.
உண்மையானது என்னென்னா வீட்டில் குறித்து சொல்லுவாங்க. அதுவும் அந்த காலத்தில் என்ன குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. என்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் டேட் ஆஃப் பர்த் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் 5 வயசுலாம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இப்போல்லாம் வயிற்றில் இருக்கப்பே கொண்டு போயிடுறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க உள்ளே இருந்தே கேட்கட்டும், அதுக்கு ஒரு 35,000 ரூபா கொடுங்க. இந்த காதை தொட்டால் தாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. 5 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த காதுக்கும் 5 வயசுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. சில பேர் தொட்டால் சேர்த்துருவாங்களேன்னு இந்த பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க. அப்பங்காரன் தனியாக நுழைஞ்சா பரவாயில்ல, இந்த பக்கம் பிடிச்சி இழுப்பான். இந்த இழுபறியில் பெரும்பாலும் இந்த ஜூன் ஜூலையில் ஒரு கணக்கை போட்டு வாத்தியார் சேர்த்துடுவார். 2 தேதி இருக்கும், டேட் ஆஃப் பர்த்து தெரியும், அதுக்காக டேட் ஆஃப் டெத்து தெரியுமா? தெரியாதது தாங்க இந்த வாழ்க்கையினுடைய அற்புதமான ரகசியமே. நமக்கெல்லாம் என்றைக்கு போகப் போகிறோம் என்று தெரியாதது தான். இங்கே டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் டெத்துக்கும் தோற்றம் மறைவு. அதுலேயும் சில பேர் செத்தாக போடுவாங்க பாருங்கள். நம்ம ஏரியாவில் இமயம் சரிந்தது. இந்த ஏரியாவில் இப்படி ஒரு இமயம் இருந்தது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். முட்டுச்சந்துக்குள்ளே 300 இமயம் இருக்காங்க. 2 கண்ணை போட்டு டொங் டொங் டொங். மறந்தால் தானே நினைப்பதுமாங்க, அடுத்த மாதமே மறந்துடுவாங்க. அப்படியெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. ஏன் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்? உங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்கள் பிள்ளை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லி பதில் சொல்லுவீங்க? அவனை உங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஊராக கடை வாங்கி வச்சுட்டு போங்க, உங்களை மறக்கவே மாட்டான். ஒவ்வொரு கடங்காரம் வர்றப்போ உங்களை நினச்சிக்குவான். செத்து அவன் குடும்பத்தை கெடுத்து சந்தியில் விட்டு போயிருக்கானையா. இந்த டேட் ஆஃப் டெத் பர்த்துன்னு ஒன்று போடுவாங்க, டெத்துன்னு ஒன்று, இடையில ஒரு கோடு போடுவாங்க பார்த்தீங்களா? தோற்றம் மறைவு. தோற்றம் நம்ம கையில் கிடையாதுங்க, மறைவும் நம்ம கையில் கிடையாதுங்க. இடையில இருக்க கோடு நம்ம கையில் தான் எனக்கு இருக்குது. கோடிட்ட இடத்தை நிரப்புவதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ டேட் ஆஃப் டெத் மாதிரி இப்போ என் நித்திலே போட்டுவிட்டாங்கன்னு வைங்க. யாராவது சொல்கிறாங்களா, பிரம்மன் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். ஆதார் கார்டு போடுற பெரிய முதல் ஆதார் ஆஃபீஸர் அவர் தான். என் தலையில் பிரம்மன் இப்படி எழுதிட்டானே, எங்கே எழுதியிருக்கான்? உள்ளே எழுதியிருக்கானப்பா. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எவன் தலையிலையும் எவனும் எழுதலை. அவர் சரி ஏதோ ஒரு கற்பனை பண்ணுறான், என் நெத்திலேயே போட்டு விட்டாங்கன்னு வைங்க, என்னுடைய டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. நான் நிம்மதியாக ஒரு நிமிஷம் இருக்க முடியுமாங்க? என்ன எவனும் பார்க்க மாட்டாங்க. மொத்தம் என்னை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் என் நெத்தியை தான் பார்ப்பாங்க. ஐயாவுக்கு என்னைக்கு முடியுது? நம்மளே மறந்தா கூட, அவன்கிட்ட கொடுத்துடாதரா, அடுத்த மாதம் கிளம்ப போகிறான், கடனை கொடுத்துடாத சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நான் சொல்லலைங்க, ஐயன் வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த உலகத்தின் ஆகப்பெரிய சிறப்பு என்னடா ஐயன் வள்ளுவரேன்னு கேட்டால், நேற்றைக்கு இருந்தவன் இன்றைக்கு இல்லை, அதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய சிறப்பு, நெருநல் ஒருவன் என்று வள்ளுவன் பேசுகிறான். கவி பேரரசன் தாகூர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது என்னவென்றால், இயற்கை என்கிற அந்த தாய் ஒரு பிறப்பு என்கிற மார்பகத்திலிருந்து இறப்பு என்கிற மார்பகத்திற்கு நம்மை மாற்றுகிற இடைவெளி தான் வாழ்க்கை அப்படிங்கிறான். முதல்ல இருந்து பிறப்புங்கிற பால் குடிக்கிறோம் இயற்கை கிட்ட, இறப்புங்கிற பால், இந்த இடையில இந்த பால் குடித்து முடிச்சோன்னு ஒரு கேப் இருக்கு இல்லையா, மாத்திரை கேப்பு, அதாண்டா வாழ்க்கைங்கிறான். கடைசியாக பால் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிக்கன்னாங்க, சின்ன வயசில் என்னென்ன நடக்குதோ அது பூரா கடைசி நடக்கும் பற்றியெல்லாம். எடுத்த உடனே நான் மதுரையில் இருக்கிறதால சொல்கிறேன், இந்த சேனை பால்னு ஒன்று வைப்பாங்க. அது என்னென்னா, அந்த மாமன் மச்சனை பெரியப்பன் சித்தப்பன் எல்லோரும் அது அவங்க சில படித்த குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பேனாவில் வச்சு வைப்பாங்க. கொஞ்சம் சுமாரான குடும்பம்னா குச்சியில் வைப்பாங்க. பெரிய குடும்பம்னு வச்சுங்களேன், பெரிய அருவாள் எடுத்து அதில் சேனை தண்ணியை தொட்டு வைப்பாங்க. இந்த காலத்தில் நீனும் பெரிய சண்டியாரை வரணும் அப்பா எதிர்காலத்தில், அதுக்கு பேர் தான் சேனை பால்னு வைக்கிறதுன்னு அர்த்தம்ங்க. ஆனால் நான் சொல்ல வருகிற செய்தி என்னென்னா, இந்த அறிவுங்கிறது எங்கே இருக்குது? தொல்காப்பியர் தெருன்னு சொன்னதானே சொல்கிறேன். நீங்கள் தாவரங்களுக்கும் அறிவு உண்டு என்பதுக்காகத்தான் ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு நோபல் பரிசு தரப்பட்டது. இப்போ ஒருத்தர் நோபல் பரிசு கொடுன்னு பாடாப்படுத்துகிறாப்புலங்க. அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசா. என்ன கேட்டால் கொடுத்து தொலைச்சப்படலாம், அந்த ஆளாவது அமைதியாக இருக்கட்டும் குறைந்தபட்சம். வெனிசுலாவில் ஒரு அம்மா கொடுத்ததே பிடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த ஆள். இந்த நோபல் பரிசில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் 200 பேரை நிறுத்தியிருக்கேனப்பா, எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு அமைதி பரிசு கொடுக்கலன்னா உலகத்தில் எவனையும் அமைதியாக இருக்க விட மாட்டேன்.
எனக்கு பேசாமல் அமைதி கெடுத்த விருதுன்னு கூட ஒன்று அறிவித்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டா கொஞ்சம் அமைதியாக இருக்காரான்னு பார்க்கலாம். இப்படியெல்லாம் விசித்திரமான பல ஆள்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் அந்த உலகம் இருக்குதுன்னு வைங்களேன். ஹிட்லர்லாம் சாகலைங்க, இங்கே இருக்காங்க, பல கேரக்டராக இருக்காங்க, பல கேரக்டராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கூடவே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விருது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுக்குற பொழுது அறிவு இருக்கா அப்படின்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாலேயே தாவரங்களுக்கு ஓரறிவு உண்டு. தொல்காப்பியருக்கு யாரும் விருது கொடுக்கலைங்க, ஏன்னா இப்போ பரிசு கிடையாது. இன்னும் சில பேர் கேட்பாங்க, கண்ணதாசனுக்கு தேசிய விருது கொடுத்தாங்களா பாட்டுக்கு? அப்போ தேசிய விருதே இல்லையே, இருந்தாலும் கொடுப்பாங்க. அவரே ஒரு பல்கலைக்கழகம், அவருக்கு யார் பட்டம் கொடுக்க முடியும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யோசிச்சு பார்த்தா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, அஞ்சாவது அறிவு. விலங்குகளுக்கு எத்தனாவது அறிவுன்னு நம்ம சொல்கிறோம்? 5 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவா? யார் சொன்னா அப்படி? தொல்காப்பியர் சொல்கிறார். வேறு யாராவது சொன்னிச்சுங்களா அந்த 5 அறிவு குரூப் வந்து, அண்ணா எங்களுக்கெல்லாம் 5 தான் இருக்குது, நீங்களும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க என்ன? நம்ம தாங்க சொல்லிக்கிறோம் 6வது அறிவுன்னு தவிர, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை சொல்கிறாரு 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. அந்த 5 கூட இருக்குமுன்னா அதுவும் கூட டவுட்டுங்கிறாங்க. பட்டுக்கோட்டையார் பாட்டுங்க, 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. அந்த 5 கூட இருக்குமுன்னா அதுவும் கூட டவுட்டு, 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. 6வது அறிவுன்னா என்ன? பகுத்தறிவு. நல்லது கெட்டதை பகுத்து அறிந்து உணர்வது. ஏன் நம்ம விலங்குகள்டேருந்து வித்தியாசப்படுறோம்னு சொல்கிறோம்? நமக்கு சிந்திக்கிற அறிவு உண்டு, எல்லாமே சிந்திக்குதுங்க. ஆனால் ஒன்றை பகுத்து அறிவது தான் பகுத்தறிவு. இதை சில பேர் சொன்னால் டென்ஷன் ஆவாங்க. இப்போ பகுத்தறிவுன்னா நீ வேறு குரூப்போ? அவன் தனக்கும் பகுத்தறிவு இருக்குங்கிறதே அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன செய்கிறது? அவன் அறிவு அவ்வளோதான். பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்குங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் விலங்குலேருந்து மனுஷன் வித்தியாசப்படுறான்? மனிதன்கிறது யார் முதல்ல? மறைமலை நகரில் யாரும் மனுஷங்க இருக்காங்களா? கோச்சிக்கப்படாது. இதே நாளைக்கு மறைமலை நகர் சிக்னல்கிட்ட போய் நின்று ஏன் மாடுன்னு கூப்பிடுங்க, குறைஞ்சபட்சம் 4 பேராக திரும்பி பார்ப்பாங்க. எரும மாடுன்னு கூப்பிட்டா 8 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் வாத்தியாரால் பாதிக்கப்பட்டவங்க. சில வாத்தியாருக்கு தான் பிள்ளைங்களாம் மனுஷனே ஒத்துக்க மாட்டாங்க. ஏய் எரும மாடுங்களா, சொன்னதை படிங்கடா, இதெல்லாம் மாடு மேய்க்க தான் லாயக்கு. உண்மையிலேயேங்க மாடு மேய்க்கிறது ஒன்றும் சாதாரணமான வேலை இல்லைங்க. அது எரும மாடும் பசு மாடும் சேர்ந்து மாய்க்கிற மாதிரி ஒரு இம்சை உலகத்தில் ரெண்டுனுடைய ட்ரெண்டு வேறு மாதிரி இருக்கும். மாடுன்னா திரும்பி பார்ப்பாங்க, எருவ மாடுன்னா அதே மனிதா அப்படிங்க. மறைமலை நகரில் மனுஷன்னு யார் இருக்காங்க? அப்படி யாருக்கும் பேர் இல்லையப்பா. மணிக்குமார்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே இருக்கான். மற்றபடி மனுஷங்க இல்லை. நம்ம மனுஷங்கிறதைய அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அற்புதமான கடவுள்கள் குறித்த பாடலை வந்து பாடினார்ல மரியாதைக்குரிய இளவல் உமாசங்கர். நீங்கள் கடவுளுங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்குங்க, நான் அதுக்குள்ளே போகலை. ஒரு சிக்கலான சப்ஜெக்ட் அது. ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு உடலில் எந்த பாகமும் இயங்கலைங்க, மூளையை தவிர. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே சிந்தித்த மிகப்பெரிய அறிஞர். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்ட போய் கேட்டாங்க, கடவுள் வந்தால் என்ன செய்வீர்கள்? இது எவ்வளோ பெரிய கேள்விகளுங்க. பெரியார் தம்பி கேட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கடவுள் வந்தால் என்ன செய்வீங்க? வந்தால் ஒத்துக்கிறேனப்பா, வராத வரைக்கும் நான் இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். தவத்திரு அடிகளார் கேட்டார், குன்றக்குடி அடிகளார், ஏங்க இந்த கடவுள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிய? பெரியார் சொன்னார், நான் ஏங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன்? நான் அவரை பார்த்ததே இல்லைங்க, பார்க்காத ஒருத்தரோட எனக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னார். ஸ்டீஃபன் ஹாக்கின் சொல்கிறார், ஒருவேளை கடவுள் வந்தால் ஒரு விஞ்ஞானி என்கிற முறையில் அது என்ன மூலக்கூறுகளால் ஆனது என்று ஆய்வு செய்வேன்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். ஆனால் சில பேருக்கு கடவுளுக்கு நம்ம தேவையில்லைங்க, ஆனால் நமக்கு கடவுள் தேவைப்படுறார் சிலருக்கு. ஏன்னா எங்கேயும் எவன்ட்டையும் எதையும் சொல்ல முடியாது. அதனால் கடவுளே இதெல்லாம் கேட்க மாட்டியா? மார்க் சொல்கிறார், பல பேர் அறகுறை அறிவாளிகள் தாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. அறிவாளிகள் பரவாயில்ல, அறிவு இல்லைன்னு சொல்கிறவங்களே ஏற்றுக்கலாம். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு கொலையாக கொள்கிறாங்க. அவங்க பூரா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்த பயிலுங்க. ஏன் தெரியுமில்ல, வாட்ஸ்அப்பை தவிர எதையும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு போகிற அதெல்லாம் கிடையாது. எனக்கு காலையில் தான் வந்து இந்த செய்தி, நீ டெய்லி காணாம போய் டெய்லி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு ஒன்று.
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அரைகுறை அறிவு தாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. என்னென்னமோ வாயில் வரதெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அறிவு குறித்து கவலை இல்லைங்க. நமக்கு தேவை புனைவுகள், புராணங்கள், கதைகள். நீ ஒரே ஒன்று சொல்கிறேனே, கரிகாலன் யார்? கல்லணையை கட்டினவர். ஏன் அவருக்கு கரிகாலன்னு பேர் வந்துச்சு? என்ன கதை சொல்லி வச்சுருக்காங்க நம்மள்கிட்ட? ஒரு முறை அவர் தீ விபத்தில் சிக்கி கொண்டார். ஆமாம், இவன் தான் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணவன். அவருடைய கால்கள் இரண்டும் கருகிவிட்டது, அதனால்தான் அவர் கரிகாலன். அட பாவியலா, கரிகாலன்னா கரின்னா குதிரை. மிகப்பெரிய சோழ மன்னன், உலகத்திலேயே மிகப்பெரிய குதிரைப்படையை வைத்திருந்த கரி என்கிற குதிரைப்படையின் தலைவனை நம்மால் யோசிக்க முடியாமல் படக்குன்னு ஒரு காலை தூக்கி அடுப்புக்குள்ளே வச்சுட்டாங்க. சரி, அவராது பரவாயில்லைங்க. சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மணிமேகலை எழுதினவர். ஒரு முறை முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, இலக்கியத்திலேயே உங்களுக்கு பிடித்த பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கலைஞர் ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு அறிஞருங்க. யோசித்த வினாடியிலேயே சொன்னார், மணிமேகலையின் கையில் இருக்கிற அட்சய பாத்திரம்தான் இலக்கியத்திலே எனக்கு மிகவும் பிடித்த பாத்திரம்னு சொன்னார். அதனால தாங்க அவர் பையன் இன்னைக்கு காலையிலும் உணவு போடுகிறார். அந்த பாத்திரம் பசிப்பணி போக்குகிற பாத்திரம். சீத்தலை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீத்தலை சாத்தனார் ஒரு தமிழாசிரியர், இவங்களே கொண்ட ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அவரை. அவர் பசங்க யாராவது தப்பாக ஏதாவது சொன்னாங்கன்னா அவர் கையில் இருக்க எழுத்தாணியை எடுத்து அவரே குத்திக்குவார். அதனால் அவர் தலையில் புண்ணு ஆறவே ஆறாது, சீல் தலையாகவே இருக்கும். நினச்சி பார்க்குறேன், அந்த மனுஷன் அப்படி ஒன்று இருந்திருந்தா எத்தனை ஆன்டிபயோட்டிக் போடுறது, எத்தனை இன்ஜெக்ஷன் போடுறது. அவங்க தப்பாக சொன்னால் நீ ஏன் எடுத்து நங்கு நங்குன்னு குத்திக்கிற? அதனால்தான் எப்பொழுதும் அவர் சீல் தலையோடு இருந்ததால் அவர் பெயர் சீத்தலை சாத்தனார். ஓந்தலையில் சீல் வைக்காதாடா சாமி. சீத்தலை என்கிற ஊரைச் சேர்ந்தவர். கூல வாணிகம் என்றால் தானிய வியாபாரம் செய்த மதுரையைச் சேர்ந்த மகத்தான கவிஞன் தான் கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். சரி, அவரெல்லாம் விட்டாங்களே, நம்ம ஐயன் வள்ளுவனை விட்டாங்களா? முதல்ல வள்ளுவர் இப்படி இருப்பார்னு யாருக்காவது தெரியுமா? அவருடைய ஆதார் கார்டு சிக்கியிருக்கா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? அவர் இப்படித்தான் கோடாலி கொண்டு போட்டு உட்காந்துருந்தாரா? தெரியாதுங்க. அவரே சொல்கிறாரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டாங்கிறார். வழக்கமும் வேணாம்டா, முட்டையடிக்கும் வேணாம்டா, இயல்பாக இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம வள்ளுவர்னால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணி, கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தாங்க வள்ளுவர் படத்தை வரைய சொன்னார், சர்மாங்கிறவர்கிட்ட, வேணுகோபால் சர்மாட்ட. அவர் வள்ளுவரை வரைஞ்சிக்கிட்டு இருக்கார். இங்கே வந்தவர் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர். சில பேர் ஃபைலும் கைமாவே அலைவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர். இது என்னது, வள்ளுவர் படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோங்க, அப்படியா இவர் வள்ளுவர்னு ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்? நாங்கள் சின்ன வயசில் பார்த்த வள்ளுவர் பூணூல் போட்டிருந்தார், இவர் பூணூல் இல்லாமல் ஃபேர் பாடியாக இருக்கார், இவரை ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த ஓவியர் கலைஞர்கிட்ட போய், ஐயா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, வந்து ஆஃபீஸர் ஒன்று சொல்கிறாப்புல, பூணூல் இருந்தால் தான் வள்ளுவரை ஒத்துக்கமிட்டாங்க, என்னையா பண்ணுறது? கலைஞர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, வள்ளுவருடைய மார்பு மேலே ஒரு துணியை போட்டு மறைச்சி விட்டுரு, சால்வை மாதிரி. அந்த குரூப் கேட்டாங்கன்னா, ஆமாம் இப்போ இருக்குங்கய்யா, உள்ளே இருக்குது, முடிஞ்சால் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சமாளித்து விட்ருக்கார். சரி, அப்படி சமாளித்தார் அவர். ஆனால் இப்போ ஒரு குரூப்பு வள்ளுவருக்கே சாயம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதனுடைய 25வது ஆண்டு விழாவில் மரியாதைக்குரிய முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து சொன்னேன், எங்கள் வள்ளுவருக்கு சில பேர் சாயம் பூச முயல்கிறார்கள், ஆனால் எங்கள் வள்ளுவனுக்கு பிடித்த ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான், வேறு எந்த சாயத்தையும் எங்கள் வள்ளுவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொன்னேன். இவங்களாம் வள்ளுவரை பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வாசுகி, வள்ளுவரும் வாசுகியும் ஒரு நாள் வள்ளுவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது வாசுகி தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தார். பெண்கள் எப்போ பார்த்தாலும் தண்ணி இறைக்கிறதுலையே விடுங்க. தண்ணி இறைக்கிற பொழுது வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாராம். உடனே திடீர்னு நம்ம முடியாதுச்சான், என்னமோ வீட்டுக்காரர் கூப்பிட்றாரேன்னு. வாளி தொப்புக்கடின்னு உள்ளே விழுவணும்ல, அப்படியே நின்றுச்சான். அது என்ன கிராவிட்டி தியரின்னே தெரியல. ஒருவேளை கல் கட்டியிருந்தால் அந்த பேலன்ஸில் நின்றுச்சா என்னவோ தெரியலை. உடனே சொல்லிட்டாங்க, கற்புன்னா வாசுகி மாதிரில இருக்கணும், விட்ட வாளி அப்படியே நிற்கிதையா. இதை ஒருத்தன் படிச்சிருக்கேன், யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி அடிச்சு விட்டு போயிருக்கேன். அதை கேட்டு வீட்டில் போய், நம்ம மனைவி காத்தாய்க்கு இப்படி கற்பு இருக்கா இல்லையா, இவனும் சாப்பிட்ருக்கான்.
காத்தாயி அப்படின்ட்டு இருக்கான். ஐயோ இவன் ஒரு கூறு கட்டவனாச்சே, எது தொண்டைக்கண்டியில் சிக்கிரிச்சா என்னன்னு தெரியலையேன்னு அந்த புள்ள அவசரமாக ஓடி வந்து என்னங்கன்னு இருக்கு. அது வரதுக்கு முன்னாலேயே வாளி தொப்புக்கடின்னு சத்தம் கேட்டிருக்கு. நம்மால் மூட விட்டாயிட்டான். நீ வாசுகி அளவுக்கு அவ்வளவு ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற கற்பு இல்லை போல இருக்க. வாசுகி விட்ட வாளி உள்ளே விழாமல் நினச்சி நீ விழுந்துருத்திய. நீ வாசுகி அளவுக்கு இல்லையோ. அந்த பிள்ளை டென்ஷன் ஆகிட்டா. நாங்கள் வாசுகி மாதிரி இருக்கணும், நீ வள்ளுவ மாதிரி இருக்கணும். நீ வள்ளுவரா? நீயே ஒரு மானங்கட்ட ஈத்தரப்பையோ. உனக்கு நீ முதல்ல வள்ளுவனாக இருந்தாலடா நாங்கள் வாசிக்கு மாதிரி இருக்க முடியும். கதைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளிடையே நம்ம அறிவு தேடல் முடிந்து போய்விடுகிறது. நாமெல்லாம் நினைக்கிறோம் சிம்பிளாக முடிக்கணுங்க. புத்தர் எப்படி ஞானம் பெற்றார்? ஒரு நாள் மரத்தடியில் போய் உட்கார்ந்தார், ஞானம் பெற்றார். மரத்தடியில் உட்கார்ந்தால் பழங்களாம் கிடைக்குமுங்க. ஒரு நாளில் புத்தன் தன் 80 வயதுக்கும் மேலே இந்தியா முழுவதும் அலைந்து திரிந்து அறிவை தேடிய ஞானவான் புத்தன். நமக்கு என்னென்னா அவ்வளோ தூரம் அலைய முடியாதுங்க. ஒரு மரத்தில் உட்கார வைங்க, அது வேறு போதி மரம்ங்க. உட்கார்ந்தாருங்க, கண்ணை மூணாருங்க, படக்குன்னு ஞானம் வந்துருச்சுங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒன்றொன்றையும் அலைந்து திரிந்து தேடி புத்தனுடைய கால்கள் நடந்து கொண்டே இருந்தன. அப்படித்தான் புத்தர் அறிவு பெற்றார். இங்கே எல்லா அறிவும் அப்படித்தான் பெற்றார்கள். ஆனால் நம்ம அவர்களை நோக்கி கதைகளை உருவாக்கி, அகத்தியர், தொல்காப்பியருக்கு ஆதாரம் இருக்குது. அகத்தியர் பற்றி எவ்வளவு கதைகள். இப்போ அந்த பக்கம் திருமணம் நடந்துச்சு, பரமசிவனுக்கும் பார்வதிக்கும். எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, பெரிய கல்யாணம் போல். உடனே தென் திசை தாழ்ந்து போய் இப்படி இவங்க உலகம் உருண்டைங்கிறதே அப்போ ஒத்துக்கலை போல். இப்படித்தான் இருக்குது போல் இருக்குது, வண்டி மாதிரி நினச்சிட்டாங்க. உடனே குரூப் பூரா இங்கே போனதுனால இப்படி டெங்கன்னு இப்படி போயிடுச்சு. உடனே பரமசிவன் கூப்பிட்டு நீ அங்கே போப்பா, நீ ஒரு ஆள் போனாலே பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நாங்கள்லாம் கிராமத்து விவசாயிங்க. மாட்டு வண்டியில் உட்காரப்போ ஆளை பிரித்து உட்காரப்பாங்க, முன்பாரம் பின்பாரம்னு. எங்களெல்லாம் பெரும்பாலும் பின்ன தான் தள்ளி விடுவாங்க. முன்பாரம் பின்பாரம்னுலாம் இருக்கும். அது மாதிரி அனுப்புனாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அங்கேருந்து வந்து வள்ளுவர் அகத்தியர் கேட்டாராம், எல்லோரும் கல்யாணத்தை நேரில் பார்ப்பாங்களே, நான் எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் அகத்தியர் தாங்க பார்த்துருக்காரு. நான் அங்கேயே உனக்கு காட்சி தரேன், கல்யாணத்தை அங்கேருந்து லைவ் லொக்கேஷன் பார்த்துக்கினி அப்படின்னு அங்கே உட்காந்து இப்போ பொதிகை மலையில் உட்காந்து லைவ் பார்த்துருக்காரு அவர். இதெல்லாம் சரி, ஒரு சுவையான கற்பனை அப்படின்னு தான் பாரதி சொல்கிறான், இருக்கட்டும். இப்போ தொல்காப்பியர் ஓரறிவு அப்படின்னா எல்லாத்துக்கும் அறிவு இருக்குன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன்ல, இந்த கடவுள் மனிதன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட நல்ல குணங்களை கடவுள்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. கெட்ட குணங்களை மிருகம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கவியரசு கண்ணதாசன் பாட்டு ஒன்று உண்டு இல்லை, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிறது ஒரு சித்தர் மரபு. நீங்கள் கண்ணதாசன் சொன்னது புரியலைன்னா கமலஹாசன் சொன்னதே ஏற்றுக்குங்க. அவர் தானே சொல்கிறாரு, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். நமக்குள் இருக்கிற மிருக குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நமக்குள் அடுத்தவனுக்கு உதவுகிற, நான் நேரத்தின் அருமகருதி சொல்கிறேன், மிருக குணம் நமக்குள்ளே இருக்குங்க. நீ சில பேர் இந்த லாங்குவேஜ்லேயே தெரியுமா, மாப்பிள்ளை இதுக்கு மேலே பேசாத, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்போ டார்வின் தியரி படி எதிர்பரிணாம கோட்பாட்டுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, குறவளையை கடித்து துப்பிடுவேன், தோலை உரிச்சிடுவேன். இங்கே ஒன்றும் இல்லைங்க, முந்தையெல்லாம் சினிமாவுக்கு போனோம்னு வைங்களேன், கரண்ட்டு கட் ஆகுங்க. அது நான் மதுக்கூரில் இருந்தேன், கர்ணன் படம் அப்போல்லாம் ஜென்ரேட்டரும் கிடையாதுங்க. அப்போல்லாம் நைட்டு 10 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. கரெக்டாக குந்திக்கு இடுப்பு வலிக்கும் கரண்ட்டு போயிடும். நாங்களும் உட்காந்து பார்ப்போம், கரண்ட் வந்தால் பார்ப்போம்ட்டு. ரொம்ப நேரம் டெலிவரி நடக்காது. கடைசியாக என்ன சொல்லிடுவார் இந்த தியேட்டர் ஓனரு, இதே டிக்கெட்டை கொண்டு வந்து நாளைக்கு பாருங்கள். நமக்கு என்ன பெரிய வேலையாக வெட்டியா? ஒரு குரூப்பு கரெக்டாக போவாங்க, குந்திக்கு இடுப்பு வலிக்கும் கரண்ட்டு போயிடும். கரண்ட்டு வந்த பிறகு தாங்க அப்புறம் ஜென்ரேட்டர்லாம் இப்போ கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, திடீர்னு கரண்ட்டு போனோன்னா பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் எவ்வளவு மிருகங்கள் சினிமாவுக்கு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சில பேர் சிங்கம் மாதிரி பிளிடுவாங்க, கரடி மாதிரி கத்துறவங்க. இன்னும் சில பேர்
இருட்டில் தெரியாதுன்னு எவனையாவது சப்புன்னு அடிச்சு விட்டு பேசாமல் வந்து உட்காந்துக்குவாங்க. எவனா ஒருத்தன் இருக்கணும் பாரு நைட்டு அப்படிம்பாங்க. திருப்பி கரண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் புத்தர், இயேசு, காந்தி மாதிரியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. மனசுக்குள்ளே நம்ம 4 பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிற வரைக்கும் தான் மனுஷனாக நடந்துக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் அறிவு வளர 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 நீங்கள் அறிவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. இந்த பொது அறிவையே பல பேர் அறிவுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பல பேருக்கு அமேசான் காட்டை பற்றி கேளுங்க, அரை மணி நேரம் சொல்லுவான். செங்கல்பட்டில் எத்தனை ஏரி இருக்குன்னு கேளுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இவன் கேட்டால் சொல்கிறான், செங்கல்பட்டு ஏரியை கொஸ்டின் பேப்பரில் வரும்னா எதிர்பார்க்கவே இல்லையே. பெரும்பாலும் அமேசான் காடு அங்கே இங்கே ஆப்பிரிக்காவில் உள்ள காண்டாமிருகத்தை பற்றி தான் நான் படிச்சுட்டு போனேங்க. செங்கல்பட்டு ஏரியை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. பொன்னியின் செல்வன் நாவலே உங்கள் இதில் தானே அங்கே துவங்குது. உங்கள் பகுதியிலேருந்து தானே பொன்னியின் செல்வனுடைய வந்தியத்தேவனுடைய குதிரை இங்கேருந்து தானே ஓடுது. இந்த இங்கே இருக்கிற ஏரி ஒன்றொன்றுக்கும் எவ்வளவு கதைகள் இருக்குது, எவ்வளவு கற்பனைகள் இருக்குது, எவ்வளவு பயன்பாடு இருக்குது. இப்போதெல்லாம் ஏரி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுபோல் ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் சொல்கிறான், மாப்பிள்ளை இப்போ நீ எந்த ஏரியாவில் இருக்க? எல்லாமே ஏரிக்குள்ளே தான் மாப்பிள்ளை இருக்குது. எந்த ஏரியான்னு நான் என்னத்தை சொல்லுவேன்? சில பேர் சொல்கிறாங்க, யானைகள் ஊருக்கு வந்தது. யானை ஊருக்குள்ளே வரலங்க, நம்ம தான் யானை ஊருக்குள்ளே போய் அதை குழப்பி விட்டு வெள்ளம் புகுந்தது. வெள்ளம் புகழ தம்பி, நீ தான் வெள்ள ரூட்டில் போய் அதை குழப்பி விட்டுருக்க. அது அஸ்யூஷுவல் வந்தால் நம்மளால் சொல்கிறாங்க, என்னங்க இது வெள்ளம் வந்துருச்சுங்க, வெள்ளம் எப்போ வர்றதான் சாம. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வள்ளுவனை போய் கேட்குறாங்க, ஐயா அறிவுனா என்னையா? வள்ளுவன் சொல்கிறான், அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. எவனொருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பது தாண்டா அறிவு. தெரிந்து கொள்வது, புரிந்து வைத்திருப்பது அல்ல அறிவுடா அப்படிங்கிறான். இதே சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வருங்க, உண்டால் அம்மை இவ்வுலகம். யாரால் அந்த உலகம் இருக்குது? எவனொருவன் அடுத்தவனுக்காக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறானோ அவனால் தான் இந்த பூமி பந்து இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான். நீ அடுத்தவனுக்கான இறங்குவதுன்னா என்ன? ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் செய்ய வேணாமுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமோட வண்டியில் போய்கிட்டு இருக்கேன்னு வைங்க, ஏதோ ஒரு அவசரத்தில் டென்ஷனில் சைடு ஸ்டாண்டை எடுத்து விடாமல் போகிறீங்க. யாரோ ஒருத்தன் வந்தவன், ஆஹா குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவான் போல இருக்கேன்னு போன வேலையை விட்டுட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி வந்து, அண்ணே சைடு ஸ்டாண்டை எடுத்துடுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அவன் இருக்க வரைக்கும் இந்த உலகம் இருக்குங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம். அல்லது ஒரு சகோதரியினுடைய துப்பட்டா வண்டியில் சிக்குகிற மாதிரி இருந்தால் தங்கச்சி துப்பட்டாவை எடுத்து சரி பண்ணிக்க தாயேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்படி மனுஷங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகம் இருக்கும். நெஞ்சில் பேர் இருப்பாங்க. நம்ம வண்டியில் போகும்பொழுது சைடு ஸ்டாண்டு எடுக்காமல் போனோம்னா டக்குன்னு அவங்க வண்டியை போட்டு நிறுத்திட்டு ஃபோன் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை ஒரு சம்பவம் நடக்க போகுது. யாரோ ஒரு கிறுக்க மரமல நகரில் படு வேகமாக போய்கிட்டு இருக்கான். 2 ஸ்பீட் பிரேக் இருக்குது. எப்படியும் இந்த குப்பரை விழுந்து 2 பல்லாவது போகும். இருந்து பார்த்துட்டு போயிடலாம் வா. நீங்கள் பல பேருங்க ஒரு இடத்துக்கு வர்றதே, பல பேருக்கு என்ன நடக்கிறதே தெரியாது. கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? என்னவா அப்படிம்பாங்க. எவனுக்கும் என்னவான்னே தெரியாது. அவன் கற்பனைக்கு உட்பட்ட வகையில் பல கதையை அள்ளி விடுவாங்க. மீரா சொல்லுவாருங்க, கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் 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 வாங்கி. ஆமாப்பில் கூட்டமாக இருக்குது, என்னென்னு பார்த்து கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் மிக இதாக சொல்கிறேன், அறிவை பொதுவில் வைக்கணும் அப்படின்னா வள்ளுவன் என்ன வள்ளுவன் சொல்லிட்டேன் நான். இதைத்தாங்க பாரதி வேற ஒரு வார்த்தையில் சொல்லுவான், பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்திம்பான். பக்கத்தில் இருக்க மனுஷனுடைய கஷ்டத்தை எவன் புரியாமல் நான் தியானத்தில் இருக்கணுங்க, யோகத்தில் இருக்கேங்க, வாங்கங்க எல்லாருக்கும் நான் தாங்க பையில் வச்சுருக்கிறேன் எடுத்து கொஞ்சம் இல்லைங்க. பக்கத்து மனுஷன் சக மனுஷனுடைய கண்ணீரை, பசியை, சோகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ என்ன புண்ணியம் செய்கிற, என்ன தியானம் பண்ணுற? ஒத்த காலில் 1.5 மணி நேரம் நிற்கிற, விட்டா விடிய விடிய டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்கிற. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பெறாதவன் புண்ணிய மூர்த்தின்னா பாரதி. சரிங்க, இந்த அறிவு பொதுவில் இருக்கா? நான் 2 கேள்வி கேட்டு முடிச்சிட்றேங்க. ஏன்னா கேள்வி கேட்டு தாங்க அந்த உலகமே பிறந்தது. சாக்ரட்டிஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் இன்னும் கேளுங்கன்னா அந்த ஆள் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. உள்ளே இருந்தாங்க ஏதென்ஸ் நகரத்து வாலிபர்களேன்னு சொல்லி படித்து கேட்டிருப்பீங்கல்ல. சாக்ரட்டிஸ் கடைசியாக விஷம் கொடுத்துட்டாங்க. அவருக்கு விஷம் கொடுத்து சாகிறப்ப கூட அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் விஷம் குடிச்சிருக்காங்க பல பேர். ஆனால் அந்த விஷம் குடித்தா அது எப்படி இருக்குன்னு எவனும் சொன்னதே கிடையாது. பக்கத்தில் கொண்டு சொல்கிறான், நான் விஷத்தை கொடுப்பாங்க வாங்கி குடிக்கிறேன். குடித்த உடனே எனக்கு என் உடம்புல என்னென்ன மாற்றம் இருக்குன்னு என் நாக்கில் சொல்ல முடிகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ குடித்து வை,
நாளைக்கு வர்றவனுக்கு ஒரு அறிவு கிடைக்கும். விஷம் குடித்தால் இன்னவெல்லாம் உடலில் மாற்றம் இருக்கும் என்கிற அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட்டு போனவன் சாக்ரட்டிஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. அதனால்தான் அவனுக்கு கொடுத்த விஷம் செத்து போய்விட்டது. சாக்ரட்டிஸ் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு அறிவு நமக்கு கிடைத்தால் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட்டு போக வேண்டும். சரி, அறிவு பொதுவில் இருக்கா? அறிவை எப்படி பெறுவது? வள்ளுவன்ட்ட போய் கேட்டாங்க, தலைவா யார் யார் படிக்கலாம், எது வரைக்கும் படிக்கலாம்? யார் யார் படிக்கணுங்கிறது தாங்க அரசியல். நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. காயத்ரி மந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் காயத்ரி மந்திரத்தை காயத்ரியே சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் என்கிற சமஸ்கிருத மொழியை பெண்கள் படிக்கக்கூடாது. நான் சொல்லலைங்க, மிகப்பெரிய தொல்பொருள் ஆய்வறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்கிறார், சமஸ்கிருதம் என்கிற மொழி யாருக்குமே தாய்மொழி இல்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில், இப்போ இல்லை, இப்போ நீங்கள் டிப்ளமா கூட படிக்கலாம், டிகிரியும் படிக்கலாம். ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாது. உபநயனம் என்று சொல்லப்படுகிற பூணூல் கல்யாணம் மாணவர்கள் மட்டும்தான் வேதம் படிக்க வேண்டும், வடமொழியை படிக்க வேண்டும். பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை. எனவே ஆண்கள் மட்டும்தான் படித்தார்கள். அதிலும் எல்லா ஜாதி ஆண்களும் படிக்க முடியாது. எனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், சமஸ்கிருத மொழி யாருக்குமே தாய்மொழி கிடையாது. ஏன் ஒரு மொழியை தாய்மொழி என்று சொல்கிறோம் என்றால், தாயின் கருவறையிலே இருக்கிற பொழுது நாம் கேட்ட மொழிதான் தாய்மொழி. அந்த வகையில் எந்த தாயின் வயிற்றிலிருந்தும் யாரும் சமஸ்கிருத மொழியை கேட்டதே இல்லை. எனவே அது யாருக்கும் சமஸ்கிருத மொழியாக இருக்க முடியும், தாய்மொழியாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். நான் இங்கே இருக்கிறவங்களை தமிழை பற்றி தானே உமாசங்கர் கேட்டார். இங்கே இவ்வளோ பேர் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கல, நான் எங்கே கேட்குறேன், இவர் தமிழை படிக்கக்கூடாதுன்னு இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பெண் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னும் ஜாதி படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? பால் வேற்றுமை உண்டா? மத வேற்றுமை உண்டா? தமிழுக்கு இருக்கிற அருமை என்னன்னாங்க, எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தமிழ் வளருங்க. நீங்கள் சைவ மதம் வந்த பொழுது தானே நமக்கு நாவுக்கரசரும் ஞானசம்பந்தனும் கிடைச்சாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற தேவாரத்தோடு சேர்ந்து தமிழ் வளர்ந்தது. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்கிற நாவுக்கரசரோடு சேர்ந்து தமிழ் வளர்ந்தது. சைவம் வந்தபோது தமிழ் வளர்ந்தது. வைணவம் வந்தது, ஆண்டாளுடைய திருமொழிகள் கிடைத்தன, பெரியாழ்வார் பாடல்கள் கிடைத்தன. பிறகு வைணவம் வந்த பொழுது 4000 திவ்ய பிரபந்தமாக தமிழ் வளர்ந்தது. சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரமாக தமிழ் வளர்ந்தது. பௌத்தம் வந்த பொழுது மணிமேகலையாக தமிழ் வளர்ந்தது. இஸ்லாமியம் வந்த பொழுது சீரா புராணமாக, குணங்குடு மஸ்தான் சாஹிபு பாடல்களாக தமிழ் வளர்ந்தது. கிறிஸ்துவம் வந்த பொழுது தேம்பாவணியாக, சதுரகராதியாக, இலக்கணமாக தமிழ் வளர்ந்தது. எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தன்னை வளர்த்து கொள்கிற ஆற்றல் இருப்பதால் தான் தமிழ் இன்றைக்கு வரை சீர் இளமை திறம் வியக்கக்கூடிய மொழியாக இருந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலேயே தொன்மையானதும் இன்றைக்கு வரை புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் ஒன்றாக நம்முடைய தாய்மொழி விளங்குகிறது என்றால், நமக்கு ஒன்றும் எந்த மொழி மீதும் நமக்கு எந்த விருப்பம் கிடையாதுங்க. இது எனக்கு தாய், அதோட முடிச்சுக்கலாம். அதுக்காக அவன் அந்த தாய் மூஞ்சியை பார்த்தியா, மூஞ்சி அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவனுக்கு அதான் தாய். ஏன் தாய் இப்படிப்பட்டவள் நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். வள்ளுவன்ட்ட போய் கேட்டாங்க, யாரெல்லாம் படிக்கணுமையா? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அதில் கூட வள்ளுவனுடைய பேரறிவு என்னன்னாங்க, இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறாங்க. என்ன எழுத்தா அப்படின்னா, ஒரு காலத்தில் எழுத்தை விட எண்தான் இந்த உலகை ஆளும் என்கிற தொலைநோக்கு வள்ளுவனுக்கு இருந்தால்தான் எண்ணை முதலில் வைத்து என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்குன்னா, இந்த வாழும் உயிர்க்குங்கிற வார்த்தைக்குள்ள தாங்க மொத்த திருக்குறளுமே இருக்குது. இதில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, மத வித்தியாசம் கிடையாது, நில வித்தியாசம் கிடையாது. யாரெல்லாம் உயிரோடு இருக்கியோ அவனெல்லாம் என்னையும் எழுத்தையும் படிக்கின்றார். வாழும் உயிர்க்கு போய் கேட்குறாங்க, எவ்வளோ காலம் படிக்கிறது? ரொம்ப காலம் படிக்க வேணாம்டா சாமி. அப்படிங்களா? உயிரோடு இருக்க வரைக்கும் படித்தா போதும்டா, அதுக்கப்புறம் செத்த பிறகு நீ படிக்க வேண்டியதில்லை. நீ செத்த பிறகு உன்னை பற்றி ஊரெல்லாம் படிப்பாங்க. அதையும் அவர் தான் சொன்னாருங்க, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருத்தர் நல்லவனா கெட்டவனாங்கிறத நம்ம போன பிறகு பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் பேசினா என்ன, பேசாட்டி என்ன. ரெண்டாவதுங்க, சக மனுஷனை கொஞ்சம் பாராட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் திட்டுறதில் காட்டுற ஆர்வம். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதை எழுதியிருக்காருங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் இந்த அலுவலகத்தில் ஒரு 4ஆம் பிரிவு ஊழியர், பியூன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் டீ வாங்குறது, அப்போ ஸ்டாம்பு வாங்குறது, என்னென்ன இந்த அல்லு சில்லு வேலை உண்டு அவ்வளோத்துக்கும் அவரை தான் ஏவுவாங்க. அவர் ரிட்டையர் ஆக போகிறார்.
அன்னைக்கு அவரை உட்கார வச்சு, அன்றைக்கி தான் உட்காந்துருக்காரு இந்த ஆஃபீஸில், ஒரு துண்டை கிட்ட போட்டு அதுலேயும் இந்த பொன்னாடைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நம்ம வயிறறிஞ்சு சொல்கிறேங்க. அதை கட்டிக்கிட்டு குளிக்கவும் முடியாது, போத்திக்கிட்டு படுக்கவும் முடியாது. நம்மளை மாதிரியே யாராவது இன்னொரு ஆள் சிக்கனா அவருக்கு போட்டு மகிழலாமே தவிர, அதை சொல்லுவாங்க, ஐயாவுக்கு பயனாடையை அணிவிக்கிறோம். நான் சொன்னேன், நீயே இந்த பயனை வச்சுக்க தம்பி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் போடுவாங்க சில பேர். பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறோம், பயனாடை அணிவிக்கிறோம். அவன் இதுக்கெல்லாம் ஆடை இல்லாமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் பாவத்தை. இப்படியெல்லாம் பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க. ஆனால் இந்த அறிவு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு காலத்தில் பள்ளிக்கூடங்கிற ஸ்கூலுங்கிற வார்த்தைக்கு நிகரான வார்த்தை பள்ளிக்கூடம் ஏன் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் குருகுல கல்வி இருந்ததுங்க. நான் 2 செய்தி சொல்லி முடிச்சிடறேன். நம்முடைய ஜாதிக்கு இந்த தொழில், எனவே அதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்வது குருகுல கல்வி என்று சொல்கிறார்கள். அதை குலக்கல்வி என்று சொல்கிறார்கள். நீங்கள் உங்கள் அப்பா இந்த வேலை பார்த்தார், எனவே இந்த வேலை கேட்டால் சொல்கிறாங்க. பாரம்பரியமாக அவருக்கு அறிவு இருக்கும்லங்க. அங்கே அப்பா பானையை உருட்டியிருந்தால் இவரும் உள்ளேயே உட்காந்து உருட்டியிருப்பார்ல. அப்படி சொல்லி அதே ரூட்டில் போகிற அனுப்பிவிட்றாங்க ஒரு குரூப்பு. ஒரு காலத்தில் என்ன ஐஏஎஸ்னு ஒரு குரூப் இருந்துச்சா, இவங்க தான் ஐஏஎஸ் ஜாதிங்க. அவர் வந்து பிறக்கும் பொழுதே ஐஏஎஸ் தாங்க பிறந்தாருங்க. அப்படி இல்லைங்களே, எல்லா ஜாதிக்கும் எல்லா அறிவும் இருக்குல்ல. பாரம்பரிய அறிவு வேறங்க, ஜாதி பேரில் கட்டுறது வேறு. இங்கே சமீபத்தில் சாம்பியன்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுல்ல சென்னையில். முதல்வர் துணை முதல்வர் வந்துட்டாங்க. ஒரு பொண்ணோட பேச்சை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அந்த குழந்தையின் பேர் ஸ்னேகா. அவர் அந்த மேடையில் பேசுகிறார். நாங்கள் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த கலை கூத்தாடிகள். இந்த கைத்து மேலே நிற்பாங்களே, எவ்வளோ பெரிய விஷயங்க அது. கைத்து மேலே நிற்கிறாங்க. இதைத்தான் இவர் சொல்லியிருப்பார் நல்ல நேரம் படத்தில். ஓடி ஓடி உழைக்கணும், வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் நடக்கிறான் பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம் தாண்டா சோறு. ஒரு வாய் சோத்துக்கு தானங்க உயிரை பணையாக வச்சு நிற்கிதுங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து அவரையே சாட்டையில் அடிச்சுக்குவார். பார்த்துருக்கீங்களா? நான் வேறு யாரையும் சொல்லலைங்க. தம்பி பிரதேசம் தான் சொன்னான், இப்படி யாராரோ பார்க்க 5க்கும் 10க்கும் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறிய, அந்த சாட்டை எடுத்து ஒருத்தனையாவது நீ வெளுத்திருந்தீன்னா வாழ்க்கை என்றைக்கே வெடிச்சிருக்குமேடா. அதுக்கு பதிலாக நீயே உன்னை அடித்து ஏன் நீ துன்படுத்திக்கிறேன்னு அந்த ஸ்னேகா சொன்னதை நான் சொல்கிறேங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த கலைக்கூத்தாடி குடும்பம்னால், ஆடி முடித்து விட்டு ஒவ்வொரு கடையாக நான் போய் பிச்சை எடுப்பேன். அந்த குழந்தை சொல்வதை நான் சொல்கிறேன். பலரும் என்னை தவறாக பேசுவார்கள், தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். எனக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நானும் அதற்காக பயிற்சி பெற்றேன். ஆனால் அதில் அகாடமியில் சேர வேண்டுமானால் 2,20,000 பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த குடும்பம் 2,20,000 எங்கே போவாங்க? அப்போது தான் துணை முதல்வர் அறிவித்தார், இப்படி குழந்தைகளுக்கு நாங்கள் தமிழக அரசே பயிற்சி கட்டணத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். ஒரு கலைக்கூத்தாடியாக இருந்த நான் இன்றைக்கு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக மாறியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு தமிழக அரசினுடைய இந்த திட்டம் காரணம் என்று அவர் சொன்னார். இது தாங்க யாரிடம் என்ன திறமை இருக்கிறதோ அதை கண்டறிந்து அடுத்த அறிவியல் தொழில்நுட்ப யுகத்துக்கு மாற்றுவது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னமா ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ, உங்கள் அப்பா என்ன செஞ்சாரோ, எங்கள் அப்பா சும்மா தான் இருந்தான். ஒரு ஆள் சொல்கிறான், டாக்டர் ஆகணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், நானும் ஆசைப்பட்றேன். உங்கள் அப்பா ஆனாரா? அவர் தான் ஆசை தாங்கப்பட்டார், நானும் ஆசை தான் படுறேன், என் பையனும் ஆசைப்படுவான். அறிவு இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன்னா, வள்ளுவன் சொல்கிறாங்க, அறிவு எப்போ வேலை செய்யணும்னா வயிற்றில் சரக்கு இருக்கணுங்க. எல்லா அறிவும் காணா போயிருப்புங்க. வயிற்றில் பசி இருந்தால் தான் தெனாவட்டாக பேச முடியும். நானே என்ன தைரியத்தில் பேசுகிறேன், எப்படியும் பேசி முடித்த உடனே டிஃபனாவது வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன் பசி அவ்வளோ குறைச்சி சொல்லாதீங்க. ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பலிக்கும் இணைங்கன்னு சொல்கிற வள்ளுவன் தான் சொல்கிறான், நெருப்புக்கு மத்தியிலே கூட தூங்கிவிடலாம், ஆனால் பசியோடு தூங்கிவிட முடியாதுங்கிறான். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் அப்படிங்கிறான். பசி தாங்க உலகத்தின் மிகப்பெரிய விஷயம், அந்த பசி தான். வள்ளல் பெருமான் உங்கள் மாவட்டம் தாங்க, இங்கெல்லாம் சுற்றி இருக்கிறார் வள்ளலார். அவருக்கு நம்ம ஒரு சாமியாராக பார்க்குறோமே தவிர கருணை கடல் இல்லையா வள்ளலார்? மாந்த நேயத்தையும் தாண்டி ஒரு செடி கொடிகளை இது இல்லை, இதெல்லாம் நம்ம செயற்கையாக உருவாக்கிட்டோமே.
இது நான் என்ன பேசினாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு வந்துங்க இப்போ அசலெல்லாம் அவ்வளவு தேவையில்லை. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று அவங்க வச்சு விடணும். நம்ம மனநிலை அப்படி இருக்குது. இது உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு கதை இப்படி போட்டி நடக்குதுங்க. என்ன போட்டினா சார்லி சாப்ளின் மாதிரி மாறுவேட போட்டி. நம்ம பிள்ளைங்க மாறுவேட போட்டி போவாங்கள்ல, அது என்ன டாஸ்க்குன்னா சார்லி சாப்ளின் மாதிரி. இதை கேள்விப்பட்டு சார்லி சாப்ளினே போட்டிக்கு போயிட்டார். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போட்டியில் சார்லி சாப்ளினுக்கு 2ஆம் பரிசு தான் கிடைத்தது. சாப்ளினுக்கு 2ஆம் பரிசு, சாப்ளின் மாதிரியே நடித்தவனுக்கு முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. அப்போ பல சமயங்களில் அசலை விட நகல் தாங்க நல்லா நடிக்கும். நான் வேறு எதுவும் சொல்லலைங்க. போட்டி எதையாவது குழப்பிக்கிட்டு என்ன சிக்கலில் மாட்டி விட்டுறக்கூடாது. நடிப்பது எளிது. அதுபோல் வாழ்வது காட்டுவது தான் சொல்வது யாருக்கும் அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படிம்பார் வள்ளுவர். நான் சொல்ல வந்து பசி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. நீங்கள் போய் நான் சமீபத்தில் நானும் என்னோடய இணையரும் வடலூருக்கு போனோம்ங்க. அங்கே ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. 155 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்களா. 3 வேளையும் சோறு போடுறாங்க. அந்த அடுப்பு விறகு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. 150 வருஷமாக இன்னும் அணையலை. அந்த அடுப்பை ஏற்றி வச்சுட்டு வள்ளல் பெருமான் பக்கத்தில் இருந்துன்னு சொல்கிறாரு, உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும். அடுத்த வரி தாங்க இன்னும் அற்புதமானது. உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும், இந்த அடுப்பு எரிகிற வரை உலகத்திலே தர்மம் இருக்கும் என்று வள்ளலார் சொல்லிவிட்டு போனார். நீங்கள் விருதுநகரில் ஒரு செய்திங்க, ஒரு பூக்கடைக்காரர் என்ன பண்ணுவாராம், எல்லா கடையெல்லாம் மூடிட்டு போகிற பொழுது 2 பூ மாலையை மட்டும் வாசலில் விட்டு போயிடுவாராம். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் நிறைய கிராமம் இருக்குது. நள்ளிரவில் யாராவது இறந்து போய் மாலை வாங்கலாம் என்று நகரத்துக்கு வந்தால் ஏமாற்றத்தோடு திரும்பி போய்விடக்கூடாது. எனவே இந்த மாலையை எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று யார் முகம் தெரியாத ஒரு பிணத்திற்காக 2 மாலையை விட்டு போகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க, நான் பல நாள் மாலையை விட்டு போயிருக்கிறேன். பெரும்பாலான சமயங்களில் மாலையை எடுத்துக்கொண்டு காசு வைத்து விட்டுத்தான் பல பேர் போயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, அப்படி வைத்து விட்டு போன காசு அடுத்த நாள் நான் கடை திறக்கிற வரை பாதுகாப்பாகவும் இருக்குங்கிறாரு. இப்போ நல்லவங்களும் உலகத்தில் இருக்காங்க. ஒரேடியாக நம்ம நம்பிக்கையில் வந்துட வேண்டியதில்லை. நல்லவங்க தாங்க இருக்காங்க. ஆனால் அந்த நல்லவங்கன்னு சொல்லிக்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அறிவு எப்போ வேலை செய்யணும்னா வயிறு வேலை செய்யணும்னு சொல்லிட்டேன் நான். இந்த அறிவுங்கிறத பொதுவில் வைக்கணுங்க. இவருக்கு தான் பறிப்பு வரும், இவருக்கு தான் வராது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் வருங்க. வாய்ப்பை கொடு. சில பேர் சொல்ல, இந்த இடஒதுக்கீட்டை ஒழிச்சா தாங்க உருப்படும் அப்படின்னு பார்த்தா அவன் இடஒதுக்கீட்டுலாம் வந்திருக்கேன். இடஒதுக்கீடு என்பது மறு பங்கீடுங்க. ஒரு காலத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. சமூக நீதி என்பது, சமூக நீதியும் சமநீதியும் ஜனநாயகத்தின் தவிர்க்க முடியாத 2 பக்கங்கள். ஆனால் ஜனநாயகமே ரொம்ப சிக்கலில் இருக்குது. நான் சொல்ல ஜனநாயகம் மிக சிக்கலில் இருக்குது. அன்பிற்கினியவர்களே, அறிவை எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரும் படிக்கட்டும். இந்த பள்ளிக்கூடம், பொது பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி தானே வந்திருக்கு. அறிவை பொதுவில் வைப்போம். அறிவை நான் தான் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அப்பா டக்கர் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சாமி, நாங்களாம் அறிவை வந்துட்டோம். எல்லாமே அறிவு தான், எல்லாமே அறிவு தாங்க. இப்போ டெல்லியில் மாநாடு நடந்தது, செயற்கை தொழில்நுட்பம். நாங்கள் வரும்போது பேசிகிட்டே வந்தோம். என்ன செய்ய போகுதுன்னே தெரியலை. அது வரமா சாபமானே தெரியலை. மனிதனுக்கு நல்லது செய்ய போதா கெட்டது செய்ய போதே தெரியலை. ஒரு 30-35 ஆண்டுக்கு முன்னால் கவிஞர் சிற்பி ஒரு கவிதை எழுதினாருங்க. ஒரு ரோபோ உருவாக்கிட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்கும், குரல் வழியிலேயே. அன்னைக்கு கற்பனையாக எழுதினார், இன்றைக்கி வந்துடுச்சு. அது என்ன தெரியுமா செய்யும்? ரோபோ தலை வலிக்குது, போய் டீ போட்டு வானா பிரமாதமாக டீ போட்டு வருங்க. போய் 2 தோசை ஊற்றிட்டு வா, ரோபோ செய்யுங்க. கதவை பூட்டிட்டு வா, பாருங்கள் கேஸ் ஆஃப் ஆகிருக்கா பாரு, என்ன சொன்னாலும் ரோபோ கேட்குங்க. ஒரு நாள் கதவு, அந்த விஞ்ஞானியினுடைய குழந்தை தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிற குழந்தையை கவனிக்காமல் அவர் கதவை மூடு என்று சொல்லிவிடுவார். ரோபோ கதவை மூடிவிடும். கதவை அடித்து மூடிய வேகத்தில் அந்த குழந்தை கதவுக்கு அடியில் சிக்கி இறந்துவிடும். விஞ்ஞானி குமுறி 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 குமுறி, என்னுடைய அறிவே எனக்கு எதிராகிவிட்டதே, நான் உலகத்திலே நான் தான் பெரிய அறிவாளி, நான் ரோபோவை உருவாக்கி விட்டேன் என்று கனவில் மிதந்தேனே என்று அழுது கொண்டிருக்கிற பொழுது அந்த ரோபோ கையை கட்டி கொண்டு பக்கத்தில் வந்து கேட்கும், பாஸ் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த விஞ்ஞானி சொல்வான்,
எந்திர மிருகமே எந்திர மிருகமே அழுது 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 தொலை என்று சொல்லி அந்த எந்திரத்தை அடித்து நொறுக்கி விடுவதாக சிற்பி அவர்கள் அந்த கவிதையை முடித்திருப்பார். நீங்கள் 1000 எந்திரங்களை உருவாக்கினாலும் சக மனிதனுடைய கண்ணீரையும் உணர்வையும் புரிந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் ஈடாகாது நண்பர்களே. இவ்வளவு அறிவு முதல்ல ஆகாதுங்க மனுஷனுக்கு. இந்த அறிவை வச்சு என்ன பண்ண போகிறோம்னே தெரியலையே. எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அந்த குழந்தைகளுடைய விருப்பமே இல்லாமல் அதனுடைய முகத்தை மாற்றி மார்பிங் செஞ்சு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுவேன் மிரட்டுறான். அது காரணம் ஏஐ இல்லைங்க, நல்லதுக்கு பயன்படுத்தணும். ஒரு காலத்தில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் சிரமப்பட்டோம். இப்போல்லாம் ஏஐ ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிக்குது. ஒரு அறிவு யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தாங்க அந்த அறிவின் பயன்பாடு தீர்மானிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பெரும்பாலும் லாப வேட்டை கொண்ட முதலாளிகளின் கையிலே சிக்கி தவிக்கிறது. அது மக்களின் கைக்கு எல்லா அறிவும் மாற்றப்பட வேண்டும். நான் நிறைவாக சொல்கிறேன், இந்த பெண்களுக்கு அறிவு, பெண்ணுக்கு அறிவினை வைத்தான் மேவி விளைத்திடும் ஈசன்னு சொல்லுவார் பாரதி. ஆனால் பெண்ணை நம்ம சொல்கிறோம், உனக்கு அறிவு இருக்கா? அடுப்பங்கரை அதிகம் கேட்கிற வார்த்தை. அந்த கதை இஸ்லாமகிருஷ்ணன் கதையை விட்டுட்டேன் இடையில, கோச்சிக்காதீங்க. அவருக்கு பாராட்டு விழா நடத்தி கடைசியாக அந்த சைக்கிளில் தாங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். கடைசியாக என்ன பண்ணுவாங்க, புது சைக்கிள், ஐயா பாவம் 35 வருஷமாக அந்த ஓட்ட சைக்கிள்லேயே பல இடத்துக்கும் போயிட்டு வந்தார். எனவே நம்ம அலுவலகத்தில் கடைநிலை பணியாளராக பாற்றிய முனியாண்டிக்கு இந்த சைக்கிளை பரிசாக வழங்குகிறோம் பார். முனியாண்டி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இங்கே பணியாற்றுற காலத்திலேயே இந்த சைக்கிளை கொடுத்துருந்தீங்கன்னா நான் போக வர ஈஸியாக இருந்திருக்கும். நானே ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிறேன். இனி இந்த சைக்கிளுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. எனவே எப்போது யாருக்கு தேவைன்னு பார்த்து கொடுங்க சாமி, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. இது எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சிறுகதை. அதே எஸ் ராமகிருஷ்ணன் சொல்வார், வீடுகள் என்பது பெண்களுக்கானது. வீடுகள் பெண்களுக்கு வாழ்கிற இடமாக இருக்கிறது, ஆண்களுக்கு அது வசிக்கிற இடமாக இருக்கிறதும்பார். ஏன் சொல்கிறேன்னா, அவர் சொல்லுவார், ஒரு நாள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் ஜன்னல் வழியாக எட்டி பாருங்கள், நீங்கள் இல்லாத வீடு எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பார். எத்தனை பேர் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, நம்மளால் காலிங் பெல் அழுத்தும் பொழுது கர்ணகுடூரமாக அழுத்துவாங்க. பெண்கள் ரொம்ப உளவியலாக ரொம்ப அறிவு உள்ளவங்க. உளவியல் அறிவு வேறங்க. எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஒரு அம்மா இருக்குங்க, காலிங் பெல் அடித்தவொடனே என் புருஷன் தான் கண்டுபிடிச்சிருவங்க. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா யாராவது? மறைமலை நகரில் அழைப்பு மணி எந்தன் வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் பார்ப்பேன்னு பூவே அது இல்லைங்க. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு கணவனை காலிங் பெல்லை வச்சு கண்டுபிடிக்க முடியுமாங்க? காலடி ஓசையை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். நான் கேட்டேன், எப்படிக்கா அத்தான்னு கண்டுபிடிச்சேன்? என்ன அது ஒன்றும் இல்லை தம்பி, இவன் காலிங் பெல்லை வேகமாக அடித்தாலே கரண்ட் பில் அதிகமாயிரும்னு கவலைப்படுவான். கிறுக்குன்னு அடிப்பான், அதோட விட்டுருவான். அதை அடித்தானா அடிக்கலையான்னு எனக்கு தெரியும். இந்த வேலை பார்க்குறவன் புருஷனாக தான் இருப்பான் அப்படின்னு. இன்னொரு அக்கா சொல்லியிருக்கு, பல கேரக்டர் இருக்காங்க. இங்கே காலிங் பெல் ரிப்பேராக போயிருக்கு, ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த ஆள், தம்பி காலிங் பெல் வேலை செய்யலை, பார்த்துட்டு போயான்னு. வரவே இல்லை. 15 நாள் கழித்து பார்த்துருக்காப்புல, என்ன தம்பி காலிங் பெல் வேலை செய்யலாம் வர சொன்னேனே, வரவே இல்லையா? சும்மா இருங்கண்ணே, நானும் டெய்லி பெல் அடிக்கிறேன், நீங்கள் திறக்கவே இல்லைன்றிருக்கேன். இப்போ நான் வர சொன்னதே அந்த பெல்லை ரிப்பேர் பண்ணத்தேன். இவங்களை வச்சு தான் நம்ம வாழ வேண்டியிருக்குன்னு வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பெண்களுக்கு இருக்கிற அறிவை மட்டப்படுத்தி உனக்கு அறிவில்லைன்னு சொல்லி மக்குன்னு சொல்லி சில பேர் மக்காவிட ஃபீல் பண்ணிடுவோம் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, சில வாத்தியார்களை பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு சொல்லு, ஒரு 2 சில பேருக்கு நல்லா சொல்லுவோம். எனக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் சிக்கல் தாங்க. சில பேர் ஒரு 2 ஏன் மக்கு உட்காரு அப்படின்ட்டுருவாங்க. அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம மக்கோ. அவன் ஃபீல் பண்ணால் பரவாயில்ல, சுற்றி இருக்கவங்க இப்போ போட்டு விட்ருவாங்க. என்ன அப்பல உன்னை வாத்தியார் மக்குன்ட்டார். இவன் போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சொல்லிட்டாங்க, உங்கள் பையனை வாத்தியார் மக்குன்ட்டார். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவர் தான் மக்கோட அம்மா. அது ஏதோ பெரிய பாரத ரத்னா விருது மாதிரி, இவர் தான் மக்கோட. அவனே ஒரு ஸ்டேஜில் ஃபீல் ஆகி என்னதுமா சொல்லிடுவான், மாப்பிள்ளை நீங்களாவது நல்லா படிங்கடா, நான் தான் மக்காயிட்டேன். இதாங்க ஒரு நல்ல பிள்ளைய மக்காக்கிற கலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அறிவில் எவனையும் மக்குன்னு சொல்லியெல்லாம் ஒதுக்கி வைக்கவும் முடியாது, ஓரங்கட்டவும் முடியாது. எவனாக இருந்தாலும் போட்டு ஜெயிக்குதில்ல ஒரு தலைமுறை. எனவே நண்பர்களே, அறிவை பொதுவில் வைப்போம்னா இன்னமும் அறிவு எங்களுக்கு சொந்தமானது. உழைப்பும் அறிவும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுங்க. மொழியை உருவாக்கியது உழைப்பு, இசையை உருவாக்கியது உழைப்பு. இந்த உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு
பின்னுக்கு தீவெட்டி தெரியவங்க தான். நாங்கள்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் வேணாம் தம்பி, முட்டாள்களாக்கி எங்களை வச்சு முட்டாள்கள் என்று நம்மை கொட்டிய போதிலும் கோபம் தனிந்தானா மாடத்திம்பார் பாரதியை பற்றி சொல்கிறப்ப. முட்டாள்னு சொல்லியே நம்மளே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இந்த பரமார்த்த குரு சீடர்கள் கதையில் வருமாறுங்களா, ஒரு நாள் குருநாதர் குதிரையில் போயிருக்கிறாரு, கீழே விழுந்துட்டார் குருநாதர். இவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா அவர் வாத்தியார் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க. அவர் இடுப்பை பிடிச்சிட்டு திருச்சி வந்து, என்னடா கீழே விழுந்துட்டேன்னு தூக்கவே இல்லை, நீங்கள் சொன்னீங்களா போகிறப்ப கீழே விழுந்தா தூக்கி மறுபடியும் சரி பண்ணணும்னு, நீ சொல்லாத எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டாங்க. எப்பா இனிமேல் ஏதாவது கீழே விழுந்தா தூக்கி விடணும்டா அப்படின்ட்டு தூக்கணும்டான்ட்டாங்க. குருநாதர் வீட்டுக்கு போயிட்டார். பார்த்தா 4 மூட்டையில் இவங்க தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னான்னு பார்த்தா குதிரை போட்ட விட்டையை பூரா அழுட்டாங்க. அவர் சொன்னார்ல கீழே எது விழுந்தாலும் தூக்கணும்டான்னு, குதிரை போட்ட சாணியை பூரா கட்டி தூக்கிட்டாங்க. எனவே அன்பிற்கினியவர்களே, அறிவை பொதுவில் வைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவை எல்லாருக்கும் பொதுவில் வைப்போம். நாம் கற்ற அறிவு நான் 5 வகையில் வரும். பார்த்து, கண்டு, கேட்டு, நுகர்ந்து, வாசனை. இப்போ கூட சமீபத்தில் இவர் சொல்கிறாருங்க, மகத்தான கலைஞன் மம்முட்டி சொல்கிறாரு, சமீப காலமாக என்னால் நுகர்ச்சி உணர்ச்சியையும் வாசனை உணர்ச்சியும் பிழை இருக்கிறதுங்கிறார். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். கேட்குறதுல பிரச்சனை இருக்கும், பேசுகிறதுல பிரச்சனை இருக்கும். எதுவுமே என்ன வாசனையும் தெரியலை, என்ன சாப்பிட்றோம்னு தெரியலைன்னா நீங்கள் எதோ பாவம் மம்முட்டிக்கு வருத்தப்படாதீங்க. கொரோனா காலத்தில் நம்ம எல்லோரும் அப்படித்தானே இருந்தோம். கொரோனா வந்துச்சுன்னா அறிகுறி என்ன சாப்பிட்றோம்னே தெரியாது, எந்த வாசனையும் கிடையாது. இதை வச்சே நான் வீட்டில் மாட்டினேங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா ரசம் வச்சு குடிச்சிச்சு. என்னப்பா உப்பும் இல்லை உரப்பும் இல்லைன்னு சொன்ன ஒரு தப்பாங்க. 15வது நிமிஷம் ஆம்புலன்ஸு வாசலில் நிற்கிதுங்க. என்னான்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரருக்கு 2 உணர்ச்சியும் இழந்துட்டார். அப்புறம் தான் தெரியுது அது ரசம்னு பச்சை தண்ணியை வச்சுருந்துருக்கு அப்படின்னு. பார்த்தா வேனில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. அங்கே போனால் வார்டில் போட்ட பிறகு என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, கூட யார் இருந்தான்னு. நான் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரன் வச்சு அதையும் கூட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரே ஸ்பெஷல் வார்டு போட்டு 2 பேரையும் தங்க வச்சுட்டாங்க. எனவே நண்பர்களே, இந்த அறிவு இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம். அறிவை பகிர்வோம், அறிவை பொதுவில் வைப்போம். ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க மாட்டோம். குழந்தைகளை அறிவில்லாதவர்கள் திட்ட மாட்டோம். இந்த அறிவை பொதுவில் வைப்பது தான் சமூக நீதி. அறிவை எல்லாருக்கும் பரவலாக்குவது தான் அறிவை பொதுவில் வைப்பது என்பது. எனவே அறிவாளின்னு பெரிய திமிரெல்லாம் வேண்டியல்ல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அறியாதவர்கள் அல்ல அப்படிங்கிற அறிவோடு நாம் இருப்போம் என்று சொல்லி அறிவை பற்றி பேசுகிறப்ப அறியே வந்துட்டார். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.